வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ரஜியா பேசுகிறேன். 1001 அரேபிய இரவுகள் எபிசோட் 29. 5ஆம் சகோதரனின் கதை. என்னுடைய 5ஆம் சகோதரன் படும் சோம்பேறி. ஒரு வேலையும் செய்யாமல் இரவில் பிச்சை எடுத்து பிச்சை கிடைத்ததை வைத்து கொண்டு உடல் வளர்த்தான். என்னுடைய தகப்பனார் இறந்ததும் அவன் மீதம் வைத்திருந்த சொத்தில் நாங்கள் பங்கிட்டு கொண்டதில் அந்த சோம்பேறி சகோதரனுக்கும் சுமார் 100 தினார் மதிப்புக்கு பணம் கிடைச்சது. பணம் கிடைச்சதும் அவன் அதை கொண்டு கொஞ்சம் கண்ணாடி சாமான்களை வாங்கி ஒரு பெரிய தட்டில் வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தான். அதில் கிடைக்கும் வருவாயில் சாப்பிட்டு செலவுகளையும் சமாளித்து கொண்டிருந்தான். பிச்சை எடுப்பதையும் விட்டுவிட்டான். ஒரு நாள் பிறகு தெருவெல்லாம் சுற்றி வியாபாரம் செய்து கொண்டிருந்தான். அப்போது நல்ல வெயில் நேரமாக இருந்ததால் புழுக்கம் தாங்க முடியாமல் வெயிலில் சுற்றிய களைப்பால் தெருவோரும் ஒரு வீட்டின் நிழலில் தன் எதிரில் கண்ணாடி சாமான்கள் அடங்கிய தட்டை வைத்துவிட்டு உட்கார்ந்து சிறிது இளைப்பாறினான். களைப்பார உட்கார்ந்தவன் அப்படியே தன் எதிர்காலத்தை பற்றி எண்ண தொடங்கிவிட்டான். அதாவது பகல் கனவு, மிக பெரிய பகல் கனவு காண தொடங்கிவிட்டான். 100 தினார் மதிப்புடைய இந்த கண்ணாடி சாமான்களை வித்தால் 200 தினார் கிடைக்குமே. அதையெல்லாம் வித்தா நாளடைவில் 400 தினார்கள் கிடைக்குமே. அதை கொண்டு ஒரு சிறிய கடையை வைப்போம். வியாபாரம் 1க்கு 10 பெருகும். சிறிய கடையை வித்துட்டு மறுபடியும் பெரிய கடையா, தெருவிலேயே மிக பெரிய கடையா வைப்போம். வெகு விரைவில் வியாபாரத்தில் பெரும் லாபம் பெற்று தனவந்தனாவே ஆவிடுவோம். மேலும் அவன் கற்பனை இப்படி விரிவடைந்து கொண்டே சென்றது. ஆமா, நாம திருமணம் செய்து கொள்ள வேண்டாமா? வேண்டும் வேண்டும். இந்த நகரத்திலே பெரிய தனவந்தர்களை எல்லாம் எனக்கு முன் வந்து பணிய சொல்ல வேண்டும். பெண் கொடுக்க போட்டா போட்டி கொண்டு முன்னிருப்பார்கள். நானோ இந்த நகரத்து மந்திரியின் ஒரே மகளைத்தான் மணப்பேன். ஆனால் நான் அவளை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். இது கண்டு மந்திரியான என் மாமனாரும் மாமியாரும் சமாதானம் செய்வார்கள். நானோ அதை கண்டு கொள்ளவே மாட்டேன். இப்படி அவனுடைய கனவு மீண்டும் விரிந்து கொண்டே போனது. படுக்கை அறையில் என் மனைவி என்னை வந்து வணங்கி சமாதானப்படுத்தி என்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வாள். நான் மிகவும் கோபித்து கொண்டவன் போல முகபாவத்தை வைத்துக்கொண்டு அவள் கையை காலால் எட்டி உதைப்பேன் என்று கற்பனை கனவு கண்டவன் நிஜமாகவே தன் கால் பக்கத்தில் வைத்திருந்த அந்த கடை சாமான்களை எல்லாம் எட்டி ஒரு உதையை விட்டுவிட்டான். தட்டில் இருந்த கண்ணாடி சாமான்கள் அனைத்தும் சிதறி பெரும் ஓசையுடன் கலகலவென கீழே உடைந்து கண்ணாடி சாமான்கள் சிதறி உடைந்தே விட்டது. சிதறி உடைந்த சத்தம் கேட்ட பின்னர் தான் அவனுக்கு சுய நினைவே வந்தது. அவனுடைய எண்ணத்தை நினைத்து இந்த கண்ணாடி சாமான்கள் எல்லாம் சிரித்தது போல் இருந்தது அந்த ஒளி. தன் துரதிருஷ்டத்தை நினைத்து அழுதபடியே அங்கேயே உட்கார்ந்திருந்தான். அந்த வழியே ஒரு அலங்கரித்த கோவேறு கழுதையின் மேலே ஒரு சீமாட்டி வந்து கொண்டிருந்தாள். அவளுடன் ஒரு கிழவியும் வந்து கொண்டிருந்தாள். அழுது கொண்டிருந்தவனை கவனித்தார்கள். என்ன நடந்தது, ஏன் அழுகிறாய் அப்படின்னு விசாரிச்சாங்க. மூடனான என் சகோதரன் தான் ஏழை என்றும் கை தவறி தட்டை கீழே போட்டு விட்டதாகவும் வியாபாரத்துக்கு வைத்திருந்த கண்ணாடி சாமான்கள் எல்லாம் உடைந்து போய்விட்டது என்றும் கூறி மேலும் விம்மி விம்மி அழத் தொடங்கினான். அதை கண்ட அந்த சீமாட்டி தன் இடுப்பிலிருந்து ஒரு பணப்பையை எடுத்து அவனிடம் கொடுத்து, இதை வைத்து பிழைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனிடம் கொடுத்து விட்டு போய்விட்டார். அவன் பணப்பையில் இருந்ததை கொட்டி எண்ணினான். சரியாக 500 தினார் பொற்காசுகள் இருந்தன. இப்பொழுது மறுபடியும் தனக்கு அதிர்ஷ்டம் வந்துவிட்டது என்று எண்ணி மகிழ்ச்சியுடன் வீடு போய் சேர்ந்தான். சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த சீமாட்டியுடன் கிழவி அவனை தேடி வந்துவிட்டாள். என் எஜமானிக்கு உன்னை மிகவும் பிடித்திருப்பதாகவும் உன்னை உடனே அழைத்து வரும்படியாக கூறினாள் என்றும் சொல்லி அவனை தன்னுடன் அழைத்து சென்றாள். இருவரும் வெகு தூரம் நடந்து ஒரு பெரிய மாளிகையை அடைந்தார்கள். வாசலில் காத்து நின்ற அடிமை அன்புடன் வணங்கி வரவேற்று உள்ளே செல்ல வாயிற்கதவை திறந்து விட்டான். ரத்தின கம்பளங்கள் விரிக்கப்பட்ட விசாலமான கூடாரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கிருந்த ஒரு மிக பெரிய ஆசனத்தில் உட்கார சொல்லிவிட்டு கிழவி வேறு ஒரு வாசல் வழியாக சென்று மறைந்தாள். சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த கூடத்தின் மறுபக்கத்தில் இருந்து கதவு திறக்கப்பட்டுச்சு. நறுமணம் கமல கண்ணை கவரும் ஆடை ஆபரணங்கள் பூண்டு கொண்டு அந்த பேரழகியாய் மலர்ந்த முகத்துடன் வெளிவந்து கூடத்தில் அமர்ந்திருந்த என் சகோதரனை வரவேற்றாள். வணக்கத்தை தெரிவித்தாள். அவனை கையை பிடித்து அழைத்து கொண்டு ஒரு அறையினுள் நுழைந்தாள். பட்டு திரைசீலைகள் எல்லாம் தொங்கவிட்டு அந்த அறை அவ்வளவு பிரமாதமாக இருந்தது. நான் திரும்பி வரும் வரை இந்த இடத்திலேயே அமர்ந்திருப்பீர்கள் தானே என்று கூறி அவனை அங்கேயே உட்கார வைத்துவிட்டு வெளியே சென்றாள். தனக்கு நேர்ந்திருக்கும் அதிர்ஷ்டத்தை பற்றி அவன் நினைத்து மறுபடியும் அந்த மூடன் அங்கிருந்த ஒரு கட்டிலின் மேல் உட்கார்ந்திருந்தான். திடீரென அறையின் கதவுகள் பெரும் ஓசையுடன் திறந்தது. உருவிய வாளும் கோபத்தீ பறக்கும் செந்நிற கண்களும் கருத்த மேனியும் கொண்ட ஒரு தூதன் போல் காணப்பட்டான். அங்கு அவன் வந்தான். வந்தவன் என் சகோதரனை பார்த்து, அடா அற்ப பயலே, இங்கு நீ எப்படியடா வந்தாய்? அவள் என் மனைவியடா. நீ எல்லாம் ஒரு மனித பிறவியா? உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று என் சகோதரன் மேல் பாய்ந்து அவன் சட்டையை தாறுமாறாக கிழித்தெறிந்தான். அங்கிருந்து கீழே உருண்டு விழுந்தவனை தன் வாளின் அடிக்கட்டையால் ஓங்கி அடித்தான். வாங்கிய அடியாலும் அவனுக்கு பிடித்திருந்த மயக்கத்தாலும் என் சகோதரன் நினைவிழந்தான்.
உடலெங்கும் ரத்தம் கசிந்தது. மீண்டும் ஓர் அடிமை அங்கே வந்து ரணகாயங்களின் மீது உப்பை தடவி விட்டான். பின்னர் இருவருமாக சேர்ந்து ஓர் இருட்டறையில் என் சகோதரனை கொண்டு போய் போட்டார்கள். உணர்விலிருந்து 2 நாள்கள் அவன் அங்கேயே கிடந்தான். காயங்களின் மேல் உப்பு தூவப்பட்டிருந்தபடியால் எரிச்சல், எனினும் காயங்களில் இரத்த கசிவு நின்றிருந்தது. இந்த இருட்டறையில் எத்தனையோ மனித உடல்கள் செத்து கிடந்தன. அப்படிதான் தோன்றுகிறது. துர்நாற்றம் சகிக்கவில்லையே. இவன் இறந்து போகாமல் உயிர் தப்பியதால் எப்படியும் தப்பித்து வெளியே சென்றுவிட வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான். உயரத்தில் இருந்த ஒரு ஜன்னல் மூலமாக ஏறி வெளியே குதித்து தப்பித்து ஓடிவிட்டான். தப்பித்து ஓடியவன் நேரே தன் வீட்டிற்கு சென்றான். காயங்களுக்கு சிகிச்சை செய்து கொண்டான். உடல் தேர 3 மாத காலமாயிற்று அவனுக்கு. பழைய உடல் வலுவுடன் ஆனான். தன்னை வஞ்சித்த கிழவியையும் அடித்த அந்த அடிமையையும் கொல்லாமல் விடப்போவதே இல்லை என்று சபதமே எடுத்துக்கொண்டான். தன்னை முன்பு மாளிகைக்கு அழைத்து சென்ற அந்த கிழவியை கண்காணிக்க ஆரம்பித்தான். அந்த சூனியக்கார கிழவி தினந்தோறும் புதிதாக ஆடவர்களை அந்த மர்ம மாளிகைக்கு அழைத்து செல்வதை கவனித்தான். ஒரு நாள் ஒரு பணப்பை நிறைய கண்ணாடி சில்லுகளை நிரப்பிக் கொண்டான். தன்னை அயல் நாட்டுக்காரன் போல் மாற்று உடை அணிந்து அவன் மாறிக்கொண்டான். இப்போது அவனை யாரும் அடையாளம் கண்டு கொள்ளவே முடியாது. இடையில் ஒரு குத்துவாளையும் மறைத்து வைத்து கொண்டான். கிழவி வழக்கமாக வரும் வழியில் அவன் சாமர்த்தியமாக பதுங்கி நின்று கொண்டான். கிழவியும் வந்தாள். யாரோ அயல் நாட்டுக்காரன் என்று நினைத்து அவன் அருகில் வந்தாள். கையில் இருந்த பணப்பையையும் கண்டாள். சரியான புள்ளி சிக்கியது என்று மகிழ்ந்து அவன் அருகே வந்து பேச்சு கொடுத்தாள். ஆசை காட்டி மாளிகைக்கு அழைத்தும் சென்றாள். மர்ம மாளிகையில் வழக்கப்படியே எல்லாம் நடந்தது. பின்பு அவனுக்கு முன்பு நடந்தது போலவே அந்த அழகி அந்த அறையில் அவனை உட்கார வைத்தாள். பிறகு அதே ஒரு கருப்பு மனிதன் வாளுடன் தோன்றினான். கணமும் தாமதிக்காமல் என் சகோதரன் தன் இடையில் மறைத்து வைத்திருந்த குத்துவாளை எடுத்து அவன் மார்புக்கு குறிவைத்து வேகமாக வீசினான். குத்துவாள் சரியாக அந்த மனிதனின் மார்பில் சென்று தைத்தது. ஓவென்று அலறிய அந்த அடிமை அடியற்ற மரம் போல செத்து விழுந்தான். அவன் போட்ட பேரிரைச்சலால் அந்த மாளிகையே அதிர்ந்தது. சத்தத்தை கேட்ட கிழவி அங்கே ஓடி வந்தாள். அவளையும் குத்தி கொன்றான் என் சகோதரன். இந்த அமளியில் என்ன என்று பார்ப்பதற்காக அந்த அழகியும் அங்கு வந்து சேர்ந்து விட்டாள். அவளையும் கொல்ல ஆவேசத்துடன் தாவினான். அவளோ அவன் காலடியில் வீழ்ந்து உயிர் பிச்சை கேட்டாள். இந்த மாளிகையும் இங்கு ஏராளமாய் ஏமாற்றி சேர்த்து வைத்திருக்கும் பொன்னையும் நீ எடுத்துக்கொண்டு என்னை கொல்லாமல் விட்டுவிடு அப்படின்னு கெஞ்சினான். அவனும் இதற்கு சம்மதித்து அவளை கொல்லாமல் விட்டுவிட்டு மூட்டை மூட்டையாய் இருக்கும் பொன்னாணயங்களை எல்லாம் கூலி ஆள்களை கூட்டிக் கொண்டு வந்து எடுத்து செல்வதாய் அவளிடம் சொல்லிவிட்டு வெளியே சென்றான். சற்று நேரத்தில் பாரம் சுமக்கும் கழுதைகளுடன் வந்து சேர்ந்தான். மாளிகையில் அந்த மர்ம பெண்ணை காணவில்லை. எங்கு தேடினாலும் அவள் காணவில்லை. பின்னர் அங்கிருந்த பொன்னையும் ஆடை ஆபரணங்களையும் பல கழுதைகளின் மேல் ஏற்றி தன் வீடு போய் சேர்ந்தான். மறுநாள் பொழுது விடிந்தது. வீட்டு வாசலில் பல சேவகர்கள் உருவிய வாளுடன் நின்று என் சகோதரனை கைது செய்தனர். யாரும் இல்லாத வீட்டில் புகுந்து கொள்ளையடித்ததாக குற்றம் சாட்டி நீதிபதியின் முன் நிறுத்தினார்கள். என் சகோதரன் நடந்த எல்லா விவரங்களையும் ஆதியோடு அந்தமாக நீதிபதியிடம் சொல்லிவிட்டான். இறக்கப்பட்ட நீதிபதி யாருமில்லாத வீட்டிலிருந்து பொருட்களை கொண்டு போன குற்றத்திற்காக நாடு கடத்துவதாக தீர்ப்பளித்தார். இந்த மாதிரியான குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிப்பதே வழக்கம். பின்னர் என் சகோதரன் நீதிபதியிடம் கெஞ்சி தான் பட்ட அடிகளுக்கு நஷ்ட ஈடாக அந்த பொருட்களை கொஞ்சமேனும் கொடுத்தால் தான் அயல் நாட்டுக்கு சென்று பிழைத்துக் கொள்வேன் என்றும் கெஞ்சினான். நியாயம் என கருதிய நீதிபதி சிறிதளவு பொற்காசுகளை அவனுக்கு கொடுத்து நாட்டை விட்டு ஓடும்படியும் உத்தரவிட்டு விட்டார். பின்னர் மீண்டும் அந்த பாவிக்கு சோதனை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. நகரத்தை தாண்டி தன் துரதிர்ஷ்டத்தை நினைத்து வருந்திக் கொண்டே வழி பயணம் செய்து கொண்டிருந்தான் என் சகோதரன். வழியில் ஒரு பாலைவனம். அங்கே கல்வர்கள் இவனை வழிமறைத்து உதைத்து இடுப்பில் மறைத்து வைத்திருந்த பணப்பையை அபகரித்து கொண்டு விட்டார்கள். என்ன ஒரு சோகம்! போகும்போது அவனை இதோடு விடாமல் 2 காதுகளையும் அறுத்தெரித்து விட்டு சென்றார்கள். காதுகளை இழந்தவனை பற்றி நான் கேள்விப்பட்டேன். சென்று அழைத்து வந்து அவனை நானே தற்போது காப்பாற்றி வருகிறேன் மன்னா என்று தன் 5வது சகோதரனின் கதையையும் கூறி முடித்தான் அந்த நாவிதன். என் 6வது சகோதரனின் கதை இதைவிட சுவாரஸ்யமானது, அதையும் கூற அனுமதிக்க வேண்டும் மன்னரே என்று வேண்டிக் கொண்டான். மன்னரும் மறுக்காமல் கண்டிப்பாக கூறு, நிச்சயமாக கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நீங்களும் நிச்சயமாக கேட்பீர்கள் தானே? தொடர்ந்து வாருங்கள் என்னுடன் அடுத்த எபிசோடிற்கு. நன்றி நேயர்களே, வணக்கம்.